and welcome to VAG Home Bakers. வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா, சின்ன பிரேக் விட்டுருந்தேன். கொஞ்சம் பெரிய பிரேக் தான் இல்லை, 2 months கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணி. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம ப்ளம் கேக்குக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக்கிங் போடணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ளம் கேக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸு சோக் பண்ணுறதை பார்க்கலாம். நான் டோட்டலாக 20 kg கேக் செய்கிறதுக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் சோக் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு சோக்கிங் போடுறதுக்காக நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் டேட்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து 3 கலர்ஸ்லையா, தென் சீட்லெஸ் பிளாக் ரைஸ்ன்னு வாங்கியிருக்கேன். அப்புறமா செர்ரீஸு, தென் கேஷ்யூ இதெல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம செர்ரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி டேட்ஸுக்கு உள்ள சீடு இருந்துச்சுன்னா சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். அப்புறமா பிளாக் ரைஸ்ன்னு வாங்கும்போது அது கவனிச்சுக்கணும், உள்ளே வந்து சீடு உள்ளதா சீடு இல்லாததாங்கிறத பார்த்து வாங்கணும். சில வந்து நம்ம வாங்கும்போதே சீட்லெஸ்ன்னு தான் தருவாங்க, பட் அது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உள்ள சீடு இருக்கிற மாதிரி. நான் ஆக்சுவலி இது இந்த டைம் ஒரு பேக்கெட் வாங்கினது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீட்லெஸ் தானான்னு உனக்கு 2 வாட்டி திருப்பி நான் கேட்டு வாங்கினேன். அவங்க சீட்லெஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தபோது ஃபுல்லாகவே சீடு உள்ள பிளாக் ரைஸ்னாக தான் இருந்துச்சு. அப்புறமா வேறு நியூ பேக் தான் வாங்கி நான் இதுக்கு சோக்கிங் போடுறதுக்காக எடுத்தேன். ஸோ சோக்கிங் போட தேவையான நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் வந்து வேணும்னா இப்போ கிவியோட ட்ரை ஃப்ரூட் இருக்குது, ஆப்ரிகாட், தென் ப்ளூபெரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது. அது வேணும்னாலும் சோக்கிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோக்கிங் போடுறதுக்கு நான் வந்து நட்ஸுக்கு கூட சேர்க்கலை, ஃப்ரூட்ஸு மட்டும்தான் வந்து நான் சோக்கிங் போட போகிறேன். லாஸ்ட்டு கேக்கு செய்கிற டைமில் தான் நட்ஸ் வந்து சேர்த்து கேக்கில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இப்போ ஒரு சில பேர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக்கிங் போடுற அந்த டைமில் ஸ்பைசஸும் இதிலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் வந்து நான் அப்படி இல்லை, இதில் வந்து ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சோக்கிங் போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செர்ரி, டேட்ஸு, அப்புறமா பிளாக் ரைஸ்ன்னு அது வந்து நான் 2 டைப்பில் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்மால் சைஸ்லேயே தான் இருந்துச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் பிக் சைஸில் இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லையே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் சோக்கிங் போட போகிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே டேபிள் மேலே மொத்தமாக கொட்டி அதை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக சோக்கிங் போடுறதா இருந்தால் ஏதாவது பெரிய பவுலில் போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய இருக்குது. ஸோ பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. நான் அதனால் இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே கொட்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் ஜாருக்குள்ளால தான் நான் சோக்கிங் போடுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்க போகிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஜார்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாரும், பேலன்ஸ் 2 வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஜாரு. ஆக்சுவலி இது நான் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சோக்கிங் போட்டு 1 month மேலே ஆகிடுச்சு. வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆனது. இனி இதில் வந்து ரம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ரம் வந்து ஃபுல் பாட்டிலுக்கெல்லாம் ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை. நான் வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் அந்த அளவுக்கு தான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 days ஒன்ஸ் வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிற டைமில் கரெக்டாக அது ஃபுல்லாக எல்லாமே வந்து ரம்மில் சோக் ஆகி கிடைக்கும். அப்புறமே இந்த 3 ஜார்லையும் பார்த்தீங்கன்னா கிளிங் ரேப் போட்டு நல்லா நீட்டாக ஏர் டைட்டாக அதை அப்படி பேக் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அப்படி இந்த கிறிஸ்மஸுக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சோக்கிங் பண்ணி வச்சாச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளம் கேக் ரெசிபீஸ் வந்து லாஸ்ட் இயர் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கிறிஸ்மஸ் கேக் ரெசிபீஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.